ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ இது 4.5 அடி எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்னது போல் தெரியலாம். கொஞ்சம் இப்படி மேலே ஏற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பெரிய கூடைக்கு ஒரு 5 அடியும், சின்ன கூடைக்கு ஒரு 4-4.5 அடியும் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட நீங்கள் பெருசாக வேணும்னா ஹேண்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், நான் இங்கேருந்து நிறைய பின்னல் உள்ளே தள்ளி போட்டுருக்கனால இது தனியாக பார்க்குறப்ப பெருசாகவும் இப்படி கூடையோடு பார்க்குறதுக்கு சின்னதாகவும் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு 4 அடியில் நான் ஒயர் கட் பண்ணி இந்த பக்கம் நான் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மல் நாட்டில் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட் மாடலில் இதை நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதையும் கூட நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறுமனே இது சின்ன கூடங்கிறதுனால உள் ஒயர் வைக்காமல் நான் போட போகிறேன். த்ரீ ஒயர் ஹேண்டில் தான் இப்போ நம்ம இதை போட போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஒன்றா குட்டி குட்டி நியூ ஐடியாஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒயர் நான் ஒரு 4 அடி 3 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து இது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்பவுமே நான் இந்த கூடை 2 கலர் இருக்கிறதுனால ஹேண்டில் 2 கலரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கேன். நான் ரெட் கலரில் 2 ஒயரும் ஒயிட் கலரில் 1 எடுத்திருக்கேன். இப்போ ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் இந்த ஒயர் எடுத்து இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஒயர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ரைட் சைடு வேறு எக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அடுத்ததாக மறுபடியும் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ நம்ம ஒயர் எடுக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது. இப்போ இதை நம்ம மேலே வச்சுக்க போகிறோம். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்ற கணக்கில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒயர் கீழே இருக்கிறதுனால இது மேலே வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒயிட் ஒயர் நம்ம இது மேலேயே வச்சாக்க நம்மளுக்கு பின்னல் வராது. இப்போ இந்த ரெட் ஒயருக்கு அடியிலையும் ஒயிட் ஒயருக்கு மேலேயும் நம்ம அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் 3வது ஒயரு. இப்போ இந்த ஒயிட் ஒயர் மேலே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒயர் அடியில் கொடுக்க போகிறோம். இந்த ரெட் ஒயருக்கு அடியிலையும் இந்த ஒயிட் ஒயருக்கு மேலேயும் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் ஒயர் உள்ளே இருக்குது. இப்போ இந்த ரெட் ஒயருக்கு மேலே இந்த ரெட் ஒயருக்கு மேலே இந்த ரெட் ஒயர் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் ஒயருக்கு உள்ளேயும் அதுக்கப்புறம் இந்த ரெட் ஒயருக்கு மேலேயும் நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த மாதிரி ஒயர் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ ஒயர் செட் பண்ணியாச்சு. எந்த ஒயரை ஃபஸ்ட்டு எடுக்கணுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எதையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எதையாச்சும் நம்ம லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை லாக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் நானும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஒயர் எடுக்கணும்னு தெரியலனா நம்ம இப்போ வெளியில் கிளம்புறப்ப நம்ம வீட்டை லாக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லாக்காக இருக்க ஒயரை லாக் பார்க்கணும் நாம வச்சுக்கோங்க. இந்த லாக்காக இருக்க சைட்லேருந்து இந்த ரெட் ஒயரை இப்படி எடுத்து இந்த ரெட் ஒயருக்குள்ளே விட்டு மறுபடியும் மேலே கீழே உள்ள அவ்வளோதான். இப்போ எது லாக் ஆகிருக்கு? இப்போ இந்த ரெட் ஒயர் லாக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒயர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து இந்த ஒயரை அடி வழியாக எடுத்து இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு மறுபடியும் மேலே கீழே சென்டர் கொண்டு வந்துடணும். அதே தான். இப்போ எல்லாமே அதே மாதிரி தான். மறுபடியும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ இந்த சைட்லேருந்து வயர் எடுத்திருக்கோம், மறுபடியும் நம்ம இந்த சைட்லேருந்து வயர் எடுக்கணும். இப்போ இந்த வயர் லாக் ஆகிருக்கு. அப்படி இப்போ கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ எந்த வயர் லாக் ஆகிருக்கும், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம லாக் ஆகிருக்குன்ற ஒரு இது நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் எது ஃபஸ்ட்டு எது மேலே இருக்குது பாருங்கள், அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த வயர் வந்து கீழே இருக்குது, இது செகண்ட் ஸ்டெப்பு. இந்த வயர் வந்து மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்கிற வயரை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற வயரை நம்ம இப்படி அடி வழியாக கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு மேலே கீழே சென்டர், அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா டைட்டாக நம்ம போட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்காமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் அமர்த்தி விட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்க ஒயர் மேலே இருக்குது. இப்போ நம்ம இதை அடி வழியாக எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஒயர் விட்டுட்டு மேலே கீழே சென்டர், அவ்வளோதான். இவ்வளோதான் பின்னல், இவ்வளோதான். ஆனால் நம்ம இப்போ வந்து எப்படி இந்த எல்லா ஒயருமே திரும்பி இருக்கிற மாதிரியே இருக்கணும் பாருங்கள். நல்லா சாஃப்ட் பக்கம் மேலே இருக்கிற மாதிரியே நம்ம பின்னல் இருக்கணும். ஒரு சைடு வந்து மேலே திரும்பி ஒயர் வந்தால் கூட நம்ம தப்பாக பின்னுறோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பிரித்து விட்டுட்டு தான் நம்ம போட முடியும். அதனால கவனமாக மேலே இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒயராக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இது லாக் ஒயர், இது ஃபஸ்ட்டு ஒயர். இது ரெண்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. எந்த ஒயர் நம்ம எடுக்கணுன்ற குழப்பம் வந்துச்சுன்னா அதுதான். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த முதல் ஒயருக்கு சென்டரில் விட்டுக்கலாம். ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு அடியில் விட்டுட்டு கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் லாக்காக இருக்குது, இது வந்து மேலே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த ஒயருக்கு மேலே கீழே, அதுக்கப்புறம் இது சென்டரில் வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இப்படியே இது நம்ம இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டு அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி அழகாக பின்னிட்டு வாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒயர்லாம் ரொம்பவே மொத்தமாக இருக்குது. அதனால தான் இது வந்து 3 ஒயர் கைப்பிடியே இவ்வளோ குண்டாக இருக்குது. உங்களுக்கு ஒயர் வந்து மொத்தமாக ஆகிறப்ப இந்த லென்த்தும் உங்களுக்கு குறையுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயர் வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை அடி அதிக எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ இது சின்ன கூடை தான் அப்படிங்கிறதுனால இது 4 அடியே போதுமானது. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் முழுசாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஒயர் வந்து அப்படியே திருப்பி மாற்றி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த நல்லா சாஃப்டான பக்கம் தான் மேலே இருக்கிறோம். அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வரீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கூடை கூட நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். ஆனால் கைப்பிடி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உருட்டு கைப்பிடி இதை ஈஸியாக போட்டுடலாம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுவுமே ஈஸி தான். ஒரு பிட்டு ஒயர் வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க. போட்டு பழகிட்டிங்கன்னா சட்டுன்னு போட்டுடலாம். நானும் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறப்ப எனக்கு வந்து கூடெல்லாம் அழகாக போட்டுருவேன். நான் கைப்பிடி வந்து போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் அதை வந்து என்னோடய அக்காட்ட கொடுத்துருவேன் கைப்பிடி போடுறதுக்காக. சின்ன வயசில் அம்மா சொல்லி கொடுக்குறப்ப அப்போல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வந்து எல்லார் வீட்லேயும் போட்டுட்ருப்பாங்க. மேக்ஸிமம் பக்கத்து வீடு எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லோரும் போடுவாங்க. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஹேண்ட் ஒர்க்கில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க மறுபடியும் இதை ரீக்ரியேட் பண்ணி இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ விதவிதமான கூடைகள் வந்திருக்கு. நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் புது புது ஐடியாஸ் வரப்போகுது. இப்போ இது நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வந்து இப்போ மொத்தமான வயருங்கிறதுனால எனக்கு வந்து இப்போ நான் 4 அடி எடுத்ததுக்கு இப்போ ஒரு அடியும் அதுக்கப்புறம் ஒரு 4 சென்டிமீட்டர் தான் வருது எனக்கு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இதை வந்து ஒரு கட்டிக்கலாம். அப்படி எடுத்து இந்த ஒயரை எடுத்து
இது இப்போ நம்ம போட ஆரம்பித்தோன்னா பாதியிலே விட்டுட்டெல்லாம் போக முடியாது. ஏன்னா விட்டோன்னா பிரிச்சுக்கும், திருப்பி போடுறது கஷ்டமாக இருக்கும். அது சரி தவிர்க்கவே முடியலன்னா இந்த மாதிரி எடுத்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. இப்போ இது ஒரு சின்ன கூடை அப்படிங்கிறதுனால இது இந்த அளவுக்கு போதும். இது வந்து நான் கிராஸ் கட் மாடலுங்கிறதுனால இது வந்து ஈஸியாகவே இது வந்து மார்க் பண்ண முடியுது சென்டரு. நான் இங்கேருந்து இங்கே நான் சொருக போகிறேன். நீங்கள் எப்போவும் அடியிலேருந்து கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பார்த்து இந்த ஒயரை அப்படியே உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒயரை வந்து உள்ளே அப்படி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு 2 வயராக நாட் போட்டு பிடிச்சிக்கலாம். நாட் போட்டு 2 வயராக பிடிச்சிட்டு அப்படியே சொருக ஆரம்பிச்சிடலாம். ஃபினிஷிங்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மா ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ஒரு சைடு கையில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சொருகிற வயரை பாருங்கள். இப்போ 3த்தையும் வந்து நான் நாட் போட்டுட்டேன். ஓவராலாக அப்படி பிடிச்சி இழுத்துட்டு எந்த ஒயரை சொருகுறீங்களோ அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த எந்த பக்கம் பின்னல் போகுதோ அதே சைடில் இப்போ நம்ம பின்னிக்கலாம். இப்போ இதை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடிலாம் போட்டதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ரோல் கூடனா நம்ப மாட்டாங்க. சின்னதாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் சைஸ் இருக்குது பாருங்கள். எப்பயுமே கைப்பிடி போடுற வயரை வந்து ஃபுல்லாகவே சொருகிடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக இது வரைக்குமே நான் சொருகியிருக்கேன். இப்போ இதில் சின்னதாக ஒரு லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.